உங்களுக்கு தெரியுமா, ஒரு அரசன் பாலைவனத்தின் நடுவில் செயற்கை மலையை உருவாக்கினான். கிமு 600-இல் நெபுகாட்நேசர் இரண்டாமன் பாபிலோனின் தொங்கும் தோட்டங்களை உருவாக்கினான். இது 7 அடுக்குகளில் 300 அடி உயரத்தில் உயர்ந்த செயற்கை மலையாக இருந்தது. பாரிய கல்வளைவுகள் டன் கணக்கான மண்ணை தாங்கின. யூப்ரடிஸ் நதியிலிருந்து வெண்கல திருகுகள் மூலம் தண்ணீரை மேல் நோக்கி இழுத்தார்கள். இந்த நீர்ப்பாசன தொழில்நுட்பம் பல நூற்றாண்டுகளுக்கு மீண்டும் காணப்படவில்லை. இந்தியாவின் மரங்கள், டமாஸ்கஸின் ரோஜாக்கள், பெர்சியாவின் பேரீச்சை மரங்கள் இங்கே வளர்ந்தன. இது ஒரு முழுமையான செயற்கை சுற்றுச்சூழல் அமைப்பாக இருந்தது. நவீன வரலாற்றாசிரியர்கள் இதன் இருப்பையே சந்தேகித்தனர். ஆனால் சமீபத்திய தொல்லியல் சான்றுகள் இதன் உண்மையை நிரூபித்துள்ளன. ஒரு அதிசயம் உண்மையில் நடந்தது.